Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அத்தை கொஞ்சம் இருங்க. அஞ்சலி, நீ இப்ப கர்ப்பமா மட்டும் இல்லன்னு வை, அத்தைக்கு பதிலா நான் உன்னை அடிச்சிருப்பேன். அண்ணன் இந்த குடும்பத்தோட ஆணி பேரு. மூத்த பிள்ளைய சும்மா சிங்க மாதிரி சுத்திட்டு இருந்தான். அவனை இப்படி செதைச்சிட்டியடி. அவனை இப்படி ஒரு கோலத்துல என்னால பார்க்க முடியல. அவன் யார் வயித்துல பிறந்தா என்னடி? அவன் பிறந்ததுல இருந்து எனக்கு அவன் அண்ணன், நான் அவன் தம்பி. இதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்த நினைச்சேன்னு வச்சுக்கைய, நான் உன்னை மாத்த வேண்டியது இருக்கும். அஞ்சலி, ஒரு மருமக வந்து விளக்கேத்துனா விலகி இருக்கிற சொந்தம் கூட ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிக்க பாக்குறியே. குறைகளோட ஏத்துக்கிறது தான் உறவோட பலமே. ஆனா நீ குறைகளை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுற. இதெல்லாம் நல்லாவா இருக்கு அஞ்சலி? ஏய், நீ வாய் மூடு. இந்த வீட்டு சர்வன்ட் நீ எனக்கு புத்தி சொல்றியா? அவெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ நடந்திருக்க. எங்க இருந்தோ வந்த சர்வன்ட்டுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே. சாரி ஆண்டி. உன் சாரியை தூக்கி குப்பையில போடுறீ. இங்க பாரு, கௌதம் நல்லபடியா இங்க திரும்பி வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஜாக்கிரதை. கார்த்திக், நான் உன்னை நினைச்சா ரிசல்ட் வேற மாதிரி ஆகுதே. போயிட்டு இருக்கேன். அவருக்கு ஏதாவது நர்ஸ் ஒண்ணாகாது. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இல்லம்மா, கௌதம் ஐசியூக்குள்ள கொண்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் கூட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்னம்மா இது? எதுக்கு இப்ப தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்க? 30 வருஷமா அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு பாசமா வாழ்ந்துட்டு இருந்தவன திடீர்னு இந்த உறவுல இருந்து மொத்தமா அறுத்து விட்ட மாதிரி நீ ஜானகி வயித்துல பிறக்கல, தத்து புள்ளன்னு சொன்னா அது அவனால தாங்கிக்க முடியுமாமா? அதான் அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவ்வளவுதான். நீ வேணா பாரு, டாக்டர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லதான் போறாரு. தைரியமா இருமா. டாக்டர், டாக்டர், என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே. எப்படி இருக்கான் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். கௌதம்க்கு எதுவும் ஆயிடும்னு இவங்க பயப்படுறாங்க. நீங்களாவது ஆறுதலா நல்ல வார்த்தை சொல்லுங்க. டாக்டர், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நார்மலா தானே இருக்காரு. நாங்க போய் பார்க்கலாமா? நீங்க பார்த்தாலும் கௌதம் உங்களை பாப்பாரான்னு சந்தேகமா தான் இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க? என்ன இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? ஏங்க டாக்டர், என்னன்னு சொல்லுங்க. பதட்டமா இருக்கு. என்னாச்சு என் பிள்ளைக்கு? நடந்த அதிர்ச்சியான சம்பவத்துல கௌதம் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. பிபி அப் அண்ட் டவுனாவே இருக்கு. நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு நாங்களும் போராடுறோம். கௌதம்க்கு கான்சியஸ்னஸ் வரதும் போறதுமாவே இருக்கு. இது நல்லதில்லை. டாக்டர், என்ன சொல்றீங்க? எதிர்பார்க்காத விஷயங்களை கேட்டுட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லனா அவரோட உடம்பு கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்காது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இருக்கிற சிச்சுவேஷனை தான் சொல்றேன். கௌதம் நீங்க கொண்டு வந்தப்ப எப்படி இருந்தாரோ அதுல இருந்து சின்ன டெவலப்மெண்ட் கூட இப்போ வரைக்கும் இல்ல. கடவுளே கடவுளே. டாக்டர், என்ன டாக்டர், நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்.
கண்ணை திறந்து ஏதாவது பேசினானா? அரகுற மயக்கத்துல ஏதோ லைட்டா முணங்குறாரு. அது கூட நடந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைச்சு டென்ஷன் ஆகுறாரு. தனக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு அவருடைய ஆழ் மனசு ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கு. கடவுளே, எனக்கு தெரியும். இத நான் சொன்னேன்ல, என் பிள்ளைக்கு ஏதாவது இப்படி ஆகும்னு. அது நினைச்சுதான் இத்தனை வருஷமா அவனோட பிறப்பு ரகசியத்தை சொல்லாம இருந்தேன். இப்ப எல்லாமே கை மீறி என் பிள்ளை இந்த நிலைமைக்கு போயிருக்கானே. டாக்டர் டாக்டர், எனக்கு என் பிள்ளை வேணும் டாக்டர். நீங்க தான் டாக்டர், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்தணும். ப்ளீஸ் டாக்டர், என் பிள்ளையை காப்பாத்துங்க ப்ளீஸ். நானும் அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நிலைமை நமக்கு சாதகமா இல்ல, ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி, உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? அவரோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா கௌதம் நார்மல் ஸ்டேஜுக்கு ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். என் பிள்ளை எனக்கு திரும்ப வேணும். ப்ளீஸ் டாக்டர், என் பிள்ளை எனக்கு வேணும். டாக்டர் ப்ளீஸ். ஆலமரமா வளர்ந்து நிக்கிற எங்க குடும்பத்தோட வேறே அவன்தான். அவன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நாங்க சம்பாதிக்கிற சொத்து, சந்தோஷம் எல்லாமே கிடைச்சது. கௌதம் இல்லாத வாழ்க்கைய எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையன் உயிரை காப்பாத்தி கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். இல்ல டாக்டர், கௌதம்க்கு எதுவுமே ஆகாது. அவரோட நல்ல மனசுக்கு அவரை கடவுள் கைவிட மாட்டார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் கௌதம்க்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இல்லவே இல்ல. எஸ், இந்த கான்ஃபிடன்ஸும் அக்கறையும் தான் இப்ப கௌதமுக்கு தேவைப்படுது. மருந்து கைவிட்ட உடம்ப கூட மனசு கைவிடாம காப்பாத்தின கதை எத்தனையோ இருக்கு. கௌதமுக்கு இப்ப தேவை ஆறுதல். எல்லாரும் தனக்கு சொந்தம்னு அவர் மனசுல நினைக்க வைக்கணும். கௌதமோட இந்த நிலைமைக்கு காரணம் மகங்கிற உறவு அருந்து போச்சுன்ற அதிர்ச்சி. ஆனா மனைவிங்கிற உங்களோட உறவு தொடர்ந்துட்டு இருக்குல்ல. இப்ப உங்க ஆறுதலும் உங்க அரவணைப்பும் தான் அவரை ஆபத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். நீங்க தான் அவரை மீட்டு கொண்டு வரதுக்கான கடைசி ஆயுதம். டாக்டர், நாங்க கௌதம போய் பார்க்கலாமா? ட்ரீட்மெண்ட் இப்பதான் முடிஞ்சிருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் சொல்லி அனுப்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சரி டாக்டர். என்னங்க கௌதம் சரியாயிடுவாம்மா, கவலைப்படாத. சரியாயிடுவாம்மா, கவலைப்படாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.